ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு வியாபாரி ஒரு பொருளை 500க்கு வாங்கி 600க்கு விற்கின்றார் என்றால் லாப சதவீதம் என்ன? ஸோ ஃபார்முலா பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு SP minus CP divided by CP into 100. ஒரு பொருளை 500க்கு வாங்கி அப்படின்னா அதுதான் வந்து சிபி. இதுதான் வாங்கிய விலை, அடக்க விலைன்னு சொல்லலாம். ரெண்டாவது 600க்கு விற்கின்றார்னா இதுதான் செல்லிங் பிரைஸ். எவ்வளவுக்கு விற்கிறாரோ அதுதான் செல்லிங் பிரைஸ், விற்ற விலைன்னு சொல்லலாம். அப்போ 600 மைனஸ் 500 டிவைடட் பை 500 இன்டூ 100. 100 டிவைடட் பை 500 இன்டூ 100. 2 0 2 0 5 20ன்னு வரும். ஆன்சர் என்ன? 20% தான் லாபம். ஒரு மனிதன் 1200க்கு ஒரு பொருளை 20% லாபமுடன் விற்கின்றார் எனால் அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடக்க விலை என்ன? காஸ்ட் பிரைஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? சரி, எவ்வளோக்கு விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா SP 1200, சிபி தான் எனக்கு தெரியாது எக்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கெயின் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20% அப்படின்னு கொடுத்துட்டான். சரி, எப்படி இப்போ சிபி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, இப்போ சிபி தான் உங்களுக்கு வேணும் இல்லையா? சிபி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 100% இருக்கும். செல்லிங் பிரைஸ் வந்து 100 பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ். ஒன்று கெயினாக இருந்தால் ப்ளஸில் வரும், லாஸாக இருந்தால் மைனஸில் வரும். கரெக்டாக? இப்போ எனக்கு தேவை சிபியோட வேல்யூ. அப்போ சிபி ஈக்குவல் டு எஸ்பியோட வேல்யூ என்ன? 1200. அது இந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? கெயின் தானே சொல்கிறாங்க. டிவைடட் பை 120 இன்டூ 100. ஸோ இந்த வேல்யூலாம் என்னன்னு புரிஞ்சுதில்லை இது வரைக்கும்? நான் இது மாற்றி எழுதுங்க. எஸ்பி டிவைடட் பை சிபின்னு வச்சுக்கிறேன். எஸ்பியோட பர்சன்டேஜ் 120, சிபியோட பர்சன்டேஜ் வந்து 100. அதே மாதிரி எஸ்பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1200, இது வந்து எக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக? 120 எப்படி 1200 மாறும்? 10ஆல் பெருகும். இங்கே மேலே 10ஆல் பெருகுனீங்க, கீழேயும் 10ஆல் பெருகுங்க. அப்போ பெருக்குனா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 1000.